குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து ஜூன் 12ஆம் நாள் 242 பயணிகளோட லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியாவின் போயிங் 787 விமானம் புறப்பட்ட 5 நிமிடத்திலேயே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இது கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய விமான விபத்தா பார்க்கப்படுது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் நாள் 100க்கும் மேற்பட்ட பயணிகளோட துபாயிலிருந்து கேரள மாநிலம் கோழிக்கோடு சென்ற ஏர் இந்தியாவின் போயிங் 737-800 விமானம் கடும் மழை மற்றும் குறைந்த தெரிவு நிலைக்கிடையே தரையிறங்க முயன்ற போது ஓடுபாதையை தாண்டி 30 அடி பள்ளத்துல விழுந்து 2ஆ உடைஞ்சிருக்கு. இந்த விபத்துல 2 விமானிகள் உட்பட 21 பேர் உயிரிழந்த நிலையில 100க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருந்தாங்க. கடந்த 2010ஆம் ஆண்டு மே 22ஆம் நாள் 166 பயணிகளோட துபாயிலிருந்து கர்நாடக மாநிலம் மங்களூர் சென்ற ஏர் இந்தியாவின் போயிங் 737-800 விமானம் தரையிறங்க முயன்ற போது சரியான இடத்துல நிற்க முடியாம பள்ளத்தாக்குல கவிழ்ந்து விபத்துக்குள்ளானுச்சு. இந்த விபத்துல 158 பேர் உயிரிழந்த நிலையில 8 பேர் காயங்களோட மீட்கப்பட்டாங்க. இதே போல கடந்த 1998ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் நாள் 55 பயணிகளோட பீகார் மாநிலம் பாட்னாவில் தரையிறங்க முற்பட்ட அலைன்ஸ் ஏர் ஃபிளைட் நிறுவனத்தினுடைய போயிங் 737-2A8 விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விமான நிலையத்திற்கு அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்குச்சு. இந்த விபத்துல தரையில் இருந்த 5 பேர் உட்பட 60 பேர் பலியானாங்க. கடந்த 1996ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் நாள் ஹரியானா மாநிலம் சர்கிதாத்ரி பகுதியில் சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் 763 விமானமும் கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் 1907 விமானமும் தொடர்பு கோளாறு மற்றும் உயர அறிவுறுத்தல்களை மீறியதால ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானுச்சு. இந்த விபத்துல 2 விமானங்கள்ல பயணம் செஞ்ச பயணிகள் பணியாளர்கள்னு 349 பேர் உயிரிழந்தாங்க. கடந்த 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் நாள் 118 பயணிகளோட மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்திலிருந்து புறப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய போயிங் 737-2A8 விமானம் எதிர்பாராத விதமாக ஓடுபாதையில நுழைந்த லாரி மேல மோதி விபத்துக்குள்ளானுச்சு. இந்த விபத்துல தீப்பிடித்து எரிந்த விமானத்துல சிக்கி 55 பேர் உயிரிழந்தாங்க. கடந்த 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் நாள் 146 பயணிகளோட கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தரையிறங்க முயன்ற இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய ஏர்பஸ் A320 விமானம் முன்கூட்டியே தரையிறங்கி விழுந்து விபத்துக்குள்ளானுச்சு. இந்த விபத்துல பயணிகள் பணியாளர்கள் உட்பட 92 பேர் உயிரிழந்தாங்க. கடந்த 1988ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி 135 பயணிகளோட குஜராத் மாநிலம் அகமதாபாத் வந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய போயிங் 737 விமானம் மோசமான தெரிவு நிலைக்கிடையே தரையிறங்க முற்பட்ட போது ஏற்பட்ட விபத்துல 133 பேர் உயிரிழந்த நிலையில 2 பேர் படுகாயங்களோட உயிர் தப்பினாங்க. இதே போல கடந்த 1978ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில இருந்து 213 பயணிகளோட புறப்பட்ட ஏர் இந்தியாவின் போயிங் 747 விமானம் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே இயந்திர கோளாறு காரணமா திரும்ப முற்பட்டு கட்டுப்பாட்டை இழந்து அரபிக்கடல் பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானுச்சு. இந்த விபத்துல விமானத்துல இருந்த பயணிகள் பணியாளர்கள்னு எல்லாருமே உயிரிழந்தாங்க. கடந்த 50 ஆண்டுகள்ல ஏற்பட்ட விமான விபத்துகள்லேயே இதுவரைக்கும் அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்திய விபத்தா இந்த விபத்து பார்க்கப்பட்டது. ஆனா இப்போ குஜராத் விமான விபத்து அந்த எண்ணிக்கையை கடந்து 241 உயிரிழப்புகளை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய விபத்தா மாறி இருக்கு. அந்த விமானத்துல பயணம் பண்ண 242 பேர்ல 39 வயதான இந்திய வம்சாவளியை சேர்ந்த இங்கிலாந்து குடிமகனான ரமேஷ் விஸ்வாஸ் குமார் அப்படின்ற ஒருத்தர் மட்டும் அவசர கால வழி மூலமா குதிச்சு தப்பிச்சு உயிர் பிழைச்சிருக்காரு.